எம்மாடி கீதா, என்னாச்சு? இந்த குசும்பு தானே வேணான்றது. என்ன கேட்டால் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? யாருக்குமே இன்னும் தெரியலக்கா. அதுக்கு தான் எல்லாருமே காத்துட்ருக்கோம். வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிடுவோம். ஏட்டி, நான் என்ன கேட்டால் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? கிறுக்கு எதுவும் பிடிச்சிச்சா? இல்லை இல்லை, இன்னும் அதுக்கு டைம் இருக்குக்கா. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக கிறுக்கு முத்திடும். எனக்கு மட்டும் இல்லை, ரொம்ப பேருக்கு முத்திடும். ஆ, என்னத்துக்கு போட்டு நீங்களும் அடிக்கிறீங்க? ஆல்ரெடி ஒரு கண்ணு வேற நொல்லையாயிட்டு. நானே என் கண்ணை கோழி கொத்திட்டேன்னு ஒரு வழியில் இருக்கேன். நீங்கள் வேற அடிக்கிறீங்க. எதுக்கு கடிச்சிங்க? இப்போ எப்படி கேட்காமே பதில் தன்னால் வருது? நான் பாட்டுக்கு கண்ணுக்கு என்னடியாச்சு கண்ணை வச்சு மூடிட்டு இருக்கேன். ஏதோ கண்ணு கருப்பாக செவுந்துட்டு இருக்கேன்னு கேட்டா இவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. இப்போ எப்படி நீ பாட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? கேட்கும் போதே மூடிக்கிட்டு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அடி விழுந்திருக்குமா? இதில் லொல்லு வெங்காயம் வேற. எக்கா, லொல்லு முடி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது? லொல்லு வெங்காயம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களோ? ஏய், நான் உனக்கு திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். வீணா திட்ட வைக்காத. சரி சொல்லு, கோழி எப்படி கண்ணை வந்து பிடுங்கி தின்னுச்சு? ஸோ அதை ஏன் கேட்குறீங்க? எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்குல்ல, நல்ல சில்லு சில்லுன்னு காத்தோட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரின்னு சத்தம் கூறி படுக்கலாமேன்னு படுத்து 10 நிமிஷம் கண்ணை அசரல. அந்த கோழி எந்த ஆளுந்து வந்துச்சு தெரியல. வந்து அதுக்கு என் கண்ணை பார்த்தா என்ன இற மாதிரியா இருக்கும். கண்ணை போட்டுன்னு கொத்திட்டு இருந்துருச்சு. அப்புறம் நான் என்னடா கண்ணை அரை பிடுங்குறாங்களே வலியா இருக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா கோழி. திடுக்குன்னு முழிச்சு பார்க்குறேன், அது பறந்துட்டு ஓடிட்டு. அப்புறம் பார்த்தா கண்ணு இப்படி வீங்கி போயிட்டுக்கா. ஏட்டி, கோழி வந்து கண்ணை பிடுங்கி தின்ற வரைக்குமா ஒரு மனுஷி தூங்குவேன்? அப்படி என்ன உறக்க வேண்டி கிடக்கு உனக்கு? ஏக்கா, கோழிக்கிட்ட நான் என்ன வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சேன்? வந்து என் கண்ணை பிடுங்கி தின்னுட்டு போன்னு ஏதோ அசதியில் தூங்கிட்டேன். அப்போ பார்த்து கொத்தி தின்னுட்டு பாருங்க எப்படி வீங்கிட்டுன்னு. வாரில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். குல்ஃபி, வா, சரியான குல்ஃபி. வாயில் வச்சா அப்படியே அமிர்த மாதிரி கரைஞ்சிட்டு கையெல்லாம் இப்படி வடிஞ்சிருச்சே. சரி நக்கிக்கிடுவோம், நம்மளுக்கு என்ன புதுசா, நம்ம கை தானே. ஏன் நெட்டவலி, இந்த 2 ஆளுங்க நின்றுக்கிறதே தெரில. ஐஸை பார்த்ததும் பொம்பளைக்கு ஆளுங்க இருக்கிறதே கண்ணில் மறைஞ்சு போயிட்டு போல. ஏக்கா நீங்களா? நான் கவனிக்கவே இல்லைக்கா. இந்த குல்ஃபியை நக்கிட்டே வந்தனா அது பாருங்க, ஒரு டைம் நக்காம விட்டா கூட சருன்னு கீழே வளைஞ்சிட்டு போகுது. காசு கொடுத்து வாங்கினா வேஸ்ட்டாக போயிடும்ல. அதை நான் பாட்டுக்கு நக்கிட்டே வந்தேன். யாரும் என்னன்னு கவனிக்கல. சரி, இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாண்டி, இங்கே தான் இருக்கோம். சரி வாயை மூடு, ஒரு குல்ஃபியே உள்ளே போயிட மாட்டேங்குது. பா, எவ்வளோ பெரிய வாய். இந்த வாய்க்குள்ளே ஒரு உருண்டை களியை போட்டு விட்டுலாம் மாட்டிருக்கு. சரி அக்கா, குல்ஃபி சாப்பிட்றீங்களா? ஏட்டி, 4 முடி உன் கண்ணுக்கு என்ன வந்துச்சு? குல்ஃபி வேணுமா? சாப்பிட்றியாடி? சீ வேக், நாய் நக்கினதெல்லாம் நான் தின்றதில்லடி. சீப்ப ஏக்கா, நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஏட்டி, வளைச்சி நக்கிட்டு அங்கே குல்ஃபி ஒழுகுதோ இல்லையோ, உன் எச்சி தான் அதில் அங்கங்கே ஒழுகிட்டு இருக்கு. நீ உனக்கு மனசாட்சி இருந்தால் தின்றீங்களான்னு கேட்குறிய? உனக்கு என்னதான் பண்ணுறது நீயே சொல்லு. அங்கே சுற்றி பாரு, உன் எச்சி எப்படி ஒழுகிட்டு இருக்குன்னு மட்டும் பாரு. இப்போவே ஏற்கனவே ஆல்ரெடி புது நோயாக வந்துட்டு இருக்கு. அப்புறம் இது தின்னுபிட்டு எதனா விசித்திரமான நோய் வந்துட்டா எங்கடி நான் போய் குணப்படுத்துவேன்? பேசாமட்டுக்கு நீயே நக்கி தின்னு. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. நாய் கடிக்கு கூட மருந்து உண்டு. ஆனால் இந்த நெட்டவலி இருக்க பாரு, அவன் ஒரு விச கூடுவனு. அவன் நக்கிட்டு வச்சு எதையுமே திங்கக்கூடாதுக்கா. தின்ன உடனே பொட்டுன்னு போயிடுவோம். வேணான்னா போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் கேட்டால் நீங்கள் ரொம்ப தான் மினுக்குறீங்க. நானே சாப்பிட்டுக்கிடுறேன். சரி, வேணும்னு சொன்னால் பக்கத்தில் தானே கடை, ஓடி போய்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்போன்னா 2 பேரும் என்னமா நீட்டுறீங்க? நாங்கள் நீட்டவும் இல்லை முழக்கவும் இல்லை. நீயே தின்னம்மா, எங்களுக்கு வேண்டாம். சரிடி, இந்த மேட்ரை விடு. உன் கண்ணுக்கு என்னாச்சு அதை சொல்லு. அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு நெட்டவலி. வளைச்சி சொன்னோம்னு வச்சுக்கோயேன், பார்க்குற நம்ம மக்கள் இருக்காங்க பாரு, அப்புறமா ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நான் அப்புறமா உனக்கு போனை போட்டு சொல்கிறேன். என்ன பத்திரலையாக்கா, மாடு மேய்க்கிற நேரம்ல இது? இப்போ நேரத்துக்கு இந்த பக்கம்? ஆமாம்மா, போகிற நேரம் தான். ஆனால் நேற்றெல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் காடே கசகசன்னு கிடக்குது. எங்கேயும் பிடிச்சிட்டு போகல. பில்லு கொண்டாந்து ஊட்டாண்டியே போட்டேன். அங்கே தான் கட்டி வச்சுக்கிறேன். இன்றைக்கி மேய்க்கிறதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு போகல. அட ஆமாம், நேற்று மழை பெஞ்சதே நான் மறந்தே போயிட்டேன். ஆமாம், இந்த ஈரத்தில் கொண்டு எங்கே கட்ட? அது கசன்னு சேத்தில் எங்கே தெரியும்? சரி விடுங்க, அப்புறம் 2 நாள் காயிட்டு அப்புறமா போய் மேய்ப்பீங்க. சரி, சும்மா தானே கிளம்பிட்டு வந்தேன். ஆமாம், அவன் என்ன களத்தை நெட்டுக்கிட்டு கண்ணு ஒரு பக்கம் இழுத்துக்குச்சு. என்னாச்சு அவளுக்கு? ஏட்டி நெட்டக்காளி, ஐஸை வச்சுக்கிட்டு கண்ணுக்கு என்ன குத்தி போட்டுறாதம்மா. ஆல்ரெடி அவளே பாரு கண்ணில் தண்ணியாக ஒளிவிட்டு கிடக்குறா. என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே நீ ஏன் கண்ணை போக்கிவிடாத. சாரிக்கா, சாரி, மன்னிச்சுக்கிடுங்க. அது வந்து நான் இப்படி திரும்பினேன் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காண்டி. அது என்னடானா ஐஸ் உங்கள் மேலே பட்டுருச்சு. அது வந்து நீங்கள் அவட்ட கேட்டிங்கல்ல என்னாச்சுன்னு. அவள் வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டாலாம்மா. நானும் ஏற்கனவே கேட்டேன். நான் சொல்லலடி, அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னான். அப்புறமா அவள் என்கிட்ட சொன்னாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன
ஆமா, அது பெரிய ரகசியம். அவன் அப்புறமா சொல்றாளாம். என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். ஐயோ அக்கா, கோச்சுக்கிடாதீங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவகிட்ட நான் சொல்லதை கேளுங்களேன். எனக்கு சொல்லவே வேணாம் டி. நீ சொல்லாத, நான் கேட்டுக்கிடவும் மாட்டேன். கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லுவீங்களா? ஆமா, எனக்கு அவ அப்படிதான் பதில் சொன்னா. அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏட்டி வாயை வச்சுட்டு சும்மா இரண்டி. நீ வேற புதுசு புதுசா புயலை கிளப்பி விடாத. நாலு முடி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் விடு. இந்த நெட்டை கழிக்கிற இடத்துக்கு நம்ம வரவே கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மாட்டிக்கிறோம். அவள் இப்படியே தான் பேசுவா. நாம் எது கேட்டாலும் கீத்துக்கு மாத்தா பேசிக்கிட்டு. சரி. ஐயோ அக்கா இருங்க, அவ கிடக்கா. இல்லை பத்மினி, நான் வாரேன், அப்புறமா வீட்டில் வந்து பார்க்குறேன் உன்னை. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? இவ்வளோ கோபமாக வெறப்பா கிளம்பிட்டாங்க. சரி போகட்டும், எங்கே போயிட போகிறாங்க. ஏட்டி அதை சீக்கிரமாக தின்னாச்சுன்னு தோலை, அதை வேற நீட்டிக்கிட்டு ஏதோ கேடைய மாட்டோம். வா வா வா, அமிர்தம் அமிர்தம். சண்டையை மூட்டி விட்டுட்டு நல்ல குல்ஃபியை மம்மம் நக்கிட்டு இருக்கா. ஏட்டி சீக்கிரமா தின்னுட்டு வா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வருவோம். ஏட்டி எதுக்கு? அதான் அவன் கண்ணு வீங்கிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு தான் ஒரே டாக்டர் கிட்ட போய் காட்டிட்டு வந்துடலாம் வாங்க. டாக்டர் சீட்ல இப்படியா ஏறி குந்திட்டு இருப்ப? டாக்டர் வந்தாங்கன்னா ஏச்சு வாங்க, நெட்டவழி இறங்கிக்கோ. ஆட விடுங்க, டாக்டர் வந்தா விட்டுறலாம். சேர் என்ன தேஞ்சா போயிடும், உட்காரத்துக்கு தானே சேரு. டாக்டர் காணுமே. ஏன்டி நெட்டவழி, டாக்டருக்கு ஒரு சத்தம் கொடுத்து கூப்பிடுண்டி. இன்டீசெண்டாக என்ன கத்த சொல்றியா? நானும் கத்த மாட்டேன். அவர் எதனா கக்கூஸ் போயிருப்பா, அப்படி வருவார் இரு. ஏம்மா அது ஏன் சீட்டு, இறங்குமா ஃபர்ஸ்ட். வாட்டர் ரைமிங். ஏன் சீட்டு, இறங்கு ஃபர்ஸ்ட். உன்னை ஒரு கண்ணை மட்டும் கொத்திட்டு விட்டுட்டு போயிடுச்சு அந்த கோழி. 2 கண்ணையும் நல்லா கொத்தி போட்டுருக்கணும். வாங்க டாக்டர் வாங்க. எங்கே போயிருந்தீங்க இம்புட்டு நேரம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் திறந்து போட்டு இப்படி தான் பொறுப்பு இல்லாமல் போய் பாத்ரூமில் உட்காந்துருப்பீங்களா? ஏம்மா நான் ஒன்றும் பாத்ரூம் போல, ஒரு ஃபோன் கால் வந்துச்சேன்னு சொல்லி இங்கே சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி வெளியே போய் பேசிட்டு வந்தா, அதுக்குள்ளே இங்கே வந்து பூந்துக்கிட்டு என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? யார் சார், உங்கள் ஒய்ஃபா? அதான் தனியாக பேசலான்னு போயிட்டீங்களோ? சரி சரி சரி. ஏம்மா வாயை மூடுமா நீனு. அது இம்பார்ட்டன்ட் ஒரு கால், ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் விஷயமா டிஸ்கஸ் பண்ண கால் பண்ணியிருந்தாங்க. நீ பாட்டுக்கு எதையோ ஒன்று பேசிகிட்டு இருக்காம இறங்குமா நீ ஃபஸ்ட்டு. சார், நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவீங்களா? இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் அறிகுறியுமே காணும். ஒரே ஒரு சேர் மட்டும் போட்டு குந்தின்னு உட்காந்துக்கிறீங்க. இங்கே எப்படி பண்ணுவீங்க? ஒரே ஒரு ஒத்த ரூம் தான் வச்சுட்டு இருக்கீங்க. அதான் அதில் ஏறி படுத்துக்கிட்டு 2 ஊசி குத்துறதுக்காண்டி அது ஒரு டேபிள். இங்கே எங்கே ஆப்ரேஷன் பண்ணுவீங்க? என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா? ஏன் நெட்டப்பள்ளி, இவர் நல்ல டாக்டர் தானா? இவரை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குடி. வா, நாம எதுக்கும் வேறு டாக்டர்கிட்ட போயிடுவோம். அப்புறம் கண்ணக்கண்ணு இன்னொரு கண்ணையும் நோண்டி விட்டுற போகிறாரு. எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி. அட இரண்டி, அதுக்கு தான் நான் ஓரல் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோயேன், இங்கே நம்ம 2 ஊசி போட்டுட்டு போயிடுவோம். அப்படி இல்லாட்டி வேறு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். டாக்டர் சார், நீங்கள் சொல்லுங்கள். என்னம்மா டாக்டருக்கே டெஸ்ட் வைப்பீங்களோ? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? ஆமாம் டாக்டரே, இப்போலாம் யாரை நம்ப முடியுது சொல்லுங்கள்? யாரை பார்த்தாலும் ஏமாத்துறாங்க, நம்பவே முடியல. நல்லா விசாரிச்சுக்கிடணும்ல. ஃப்ரெண்ட்ஸ், இவளுங்க வேறு அக்கப்போர் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுவ. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் போடுங்க.